பிரைஸ் த லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஜூன் மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் நமக்கு என்ன வசனம் கொடுத்திருக்கார் என்று பார்ப்போமானால் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஆம் பிரியமானவர்களே, சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியரை முறியடித்ததன் காரணமாய் மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி அந்த கல்லுக்கு எபினேசர் என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இந்த வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்த்தா, அவர்கள் தங்களுடைய கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், அருவருப்பான காரியங்களை விட்டு விலகி கர்த்தரை மாத்திரம் தங்கள் இருதயத்தில் வைத்து அவரை மாத்திரம் அவர்கள் ஆராதனை செய்து அவருக்கு முன்பாக தாங்கள் பாவம் செய்தோம் என்பதை அவர்கள் உணர்ந்து ஜெபித்த போது ஆண்டவர் அவர்களுக்கு பெலிஸ்தியர் மத்தியில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். அதற்கு தான் சாமுவேல் எபினேசர் என்று அந்த கல்லை நிறுத்தி பெயரிட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் எபினேசராக இருக்க விரும்புகிறார். நீங்களும் ஆண்டவரே, நீர் தான் எனக்கு எபினேசர், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உரிமையாய் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன உதவி தேவை? பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் எந்த காரியத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் வைத்து, ஆண்டவரே இந்த காரியத்தில், ஒருவேளை ஜூன் மாதம் என்றாலே எல்லோருக்கும் இந்த ஸ்கூல் ஃபீஸ் ஒரு கலக்கமாக இருக்கும். இந்த ஸ்கூல் ஃபீஸ் எப்படி நான் கட்டுறது, அடுத்தது தம் பசங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, இந்த மனுஷர்கிட்ட நம்ம போய் கடன் வாங்கலாமா, இந்த மனுஷர் நமக்கு உதவி செய்வாரா அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷரை நம்ம கண்களுக்கு முன்பாக வைத்து அவர்களிடம் இருந்து உதவி வருமா என்று சிந்தித்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் மனுஷரை அல்ல, கர்த்தரை நோக்கி உங்கள் இரு கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு எபினேசராக இருங்கப்பா என்று நீங்கள் சொல்லும்போது எந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி தேவையாக இருக்கிறதோ அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் யாரிடமும் போய் அலைய தேவையில்லைங்க. நீங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லைங்க. ஆண்டவர் சமூகத்தில் மாத்திரம் நீங்கள் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்தந்த காரியங்கள் எனக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், கவலைகள் எல்லாம் அவரிடத்துல நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, 5 மாதங்கள் தேவாதி தேவன் நமக்கு காத்து வந்தார் இல்லையா? நம்மையும் நம்ம குடும்பத்தாரையும் உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துறல்லவா? இன்றைக்கும் இந்த மாதத்தை அவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இம்மட்டும் உதவி செய்த எபினேசரே, வருகிற நாட்கள் எல்லாம் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் என்னையும் என் குடும்பத்தாரையும் உற்றார் உறவினர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் எனக்கு நல்ல எபினேசராக இருந்து உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஜெயத்தை தர உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்தில் உங்களுக்கு தேவை என்னவோ, ஆண்டவர் எந்த காரியத்தில் உங்கள் உதவி செய்யணுமோ அதை உங்கள் இருதயத்தில் நினைத்து கொள்ளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, இன்றைக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, அவர்கள் ஏதோ ஒரு உதவிக்காக அப்பா மனுஷரை நம்பி இருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு அப்பா ராஜா, நீங்கள் தான் உதவி செய்ய வல்லமை உள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்துட்டாங்க அப்பா. இனி தகப்பனே, மனுஷர் முகத்தை அல்ல, தேவாதி தேவன் உங்கள் முகத்தை பார்த்து அப்பா நீர் அவர்களுக்கு உதவி செய்வீர் என்று உம்மையே நோக்கி கேட்கிறாங்க ராஜா. தேவா
தேவாதி தேவன் அப்பா எந்தெந்த காரியத்தில் அவர்களுக்கு உதவி தேவையாக இருக்கிறது, ஒருவேளை ஸ்கூல் ஃபீஸாக இருக்கலாம்ப்பா, ஒருவேளை வீட்டு வாடகை கூட காசு இல்லாத இருக்கலாம்ப்பா. ஆண்டவரே அப்பா எவ்வளோ கடன் தெரியாத வாங்கிட்டேன், இப்போ அந்த கடன் கொடுக்க முடியாத கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. என் தேவனே இப்பொழுதே அப்பா ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நல்ல எபினேசராக இருந்து அவர்கள் காரியத்தில் அப்பா ஜெயத்தை தர அப்பா நீ வல்லமை உள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறாங்க அப்பா. மனுஷருக்கு பின்பாக ஓடினது போதும் ஆண்டவரே, இனி ஆண்டவரே அப்பா நான் யார்கிட்டமும் நான் போக மாட்டேன், எனக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு, அவர் எபினேசர் என்று அப்பா உண்மையே நோக்கி பார்க்கிறாங்க அப்பா. ஆண்டவரே உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் தாமே அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்க போறதற்காய் நீர் உதவி செய்கிறதற்காய் உம்மை சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த முதலாம் நாளிலும் இந்த மாதத்திலும் ஜூன் மாதத்திலும் இவர்களை அப்பா இவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் அப்பா ராஜா ஒவ்வொருவரையும் அப்பா நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு அப்பா எல்லாரையும் தகப்பனை உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி நீர் மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தெய்வ தூதர்களை இவர் பாதுகாத்து கொள்வார்கள் அப்பா. ராஜா நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் இந்த மாதம் முழுதும் உங்களை வழி நடத்த போகிறார், பாதுகாத்து கொள்ள போகிறார், உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.